வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டுடே நாளைக்கு கிறிஸ்மஸ். விஷ் யூ ஆல் அ வெரி மேரி கிறிஸ்மஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சர்ச் போகிறவங்க சர்ச் போங்க, லீவில் இருக்கவங்க லீவை கொண்டாடுங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து ஆக்சுவலாக சம்திங் கால்ட் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து எப்போ ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிரும், ஒரு எதிர்பார்ப்பு வச்சிரும். இது பண்ணால் இது நமக்கு பண்ணுவாங்கள்ல, இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது நல்ல சைடில் மட்டும் இல்லை, நெகட்டிவான எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கிறோம். இவனை வந்து இப்படி பண்ணால் இவன் வந்து கோவப்படுவான், இவன் வந்து இது பண்ணால் இவன் என்கிட்ட பேசாமல் போயிடுவான், இது பண்ணால் இது இது அவன் வந்து என்கிட்ட வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி there are two things we do. ஒன்று ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடுறோம், இல்லை ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறோம். அண்ட் ரெண்டுமே இஸ் டிசாஸ்டர். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நடக்காத பட்சத்தில் அவன் மேலே கோவம் வருது, அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம போய் கடைஞ்சிக்கிறோம், எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம். அதே இவன் கோவப்பட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால நம்ம சில விஷயங்களை பண்ணாமல் அண்ட் we lose relationship. சம்டைம்ஸ் நம்ம அந்த அவனோட லவ்வையோ அந்த பொண்ணோ அந்த அம்மாவோ அப்பாவோ அவங்களோட லவ் கூட நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து கிடைக்காம நம்மளே பண்ணிக்கிறோம். ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ளிப் சைடுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பா? அப்போ அது வந்து கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா இட் வில் ஹேப்பன். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அது வந்து ஒருத்தவங்க நடப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தான் போய் நடக்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏமாந்து தான் வரோம். கரெக்டுங்களா? எக்ஸ்பெக்டேஷனில் நடக்கலை, அதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நடக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பிகம் ரியாலிட்டி. உன்னோட எதிர்பார்ப்புகள் எப்போ வந்து பூர்த்திப்படப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழி தான். என்ன தெரியுமா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆள் உன்னை புரிதலோடு நடந்துக்கிட்டாருன்னா, உன்னை புரிஞ்சிருந்தாருன்னா, இல்லை நீ அவரை புரிஞ்சிருந்தாருன்னா, ரெண்டு விதமே. அவர் ஒன்று புரிஞ்சிருந்தாருன்னா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அது கண்டிப்பாக கிடச்சிரும். அவரை ஒன்று நீ அவரை புரிஞ்சுதுன்னா நீ சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் யூ வில் நோ தட் ஹி வில் நாட் டூ இட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எப்போ அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதல் இருந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நிறைவேறும். கடவுள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க, நிறைவேறுமா இல்லையான்னு தெரியாது எனக்கு. பட் கீப் எக்ஸ்பெக்டிங். ஒன் டே miracles can happen. So be happy, have a wonderful day ahead, enjoy life, live. Thank you.